நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ்ல இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போய் சேரும். அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்து ஒரு நியூ நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். சோ இப்ப ரீசெண்ட் டேஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அடுத்து 5000 வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அடுத்து 1000 வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்னு சொல்லிட்டு ஒன் பை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது RITES ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே நேர்காணல் மட்டும் வச்சுதான் எடுக்க போறாங்க. ஷார்ட் லிஸ்டட் ஆனவங்க மட்டும்தான் நேர்காணல் கூப்பிட போறாங்க. அந்த நேர்காணல் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி வந்து நீங்க அனுப்பணும். ஷார்ட் லிஸ்டட் ஆன கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். இந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா நடக்கும். அங்க போக முடியல, அகமதாபாத்ல போய் அட்டன் பண்ணலாம். அங்கே முடியல, இங்க இருந்து வீடியோ கான்பரன்ஸ் காலும் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சோ இது நீங்க அப்ளை பண்றதுக்கு 18/3/2026 பண்ணணும். சோ 19/3 இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சோ வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் உடைய அபிஷியல் வெப்சைட் RITES. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ரயில்வே துறையில இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் பெட்டியை வந்து தயாரிக்கும் இடத்துல இருந்து தான் வந்திருக்குது. சோ அதுதான் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த நோட்டிபிகேஷன் தான் இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். சோ இந்த நோட்டிபிகேஷன் 3/3/2026 4 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 18/3/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அட்மிட் கார்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19/3/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இன்டர்வியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா 24 to 25 சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ இதுல என்ன போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. மேக்சிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 55. சோ கட் ஆஃப் டேட் கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 18/3/2026 வந்து சொல்லியிருக்காங்க. சோ அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங் தான் வந்து போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் வந்து சிவில் எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 8 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல எக்கனாமிக் பர்சன், SC ST OBC, மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும். அதன் அடிப்படையில கீழே 1 பை இருக்குது. SC STக்கு வந்து 5 years, OBCக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 years. சோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 years வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து மாற்றுத்திறனாளிகள் யார் யார் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல செட் ஆஃப் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இப்ப நீங்க திரையில வந்து பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. சோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து எடுக்க போறாங்க 100%. அதுல டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் 65%, பர்சனாலிட்டி கம்யூனிகேஷனுக்கு வந்து 35% சொல்லியிருக்காங்க. சோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. யூஆர் எக்கனாமிக் வீக் பர்சன் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50%, SC ST, மாற்றுத்திறனாளிகள், சோ லேடிஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சோ இதுக்கு மந்த்லி சேலரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ 27,869 ரூபாய் மந்த்லி பேசிஸும், கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,721 ரூபாய். இயர்லி CTC வந்து உங்களுக்கு
6,08,658 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது. ஏன்னா எக்ஸாமினேஷன் கிடையாது, இன்டர்வியூ அடிப்படையில் எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸே கிடையாது. சோ நீங்க ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்க போறீங்க. சோ விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். சோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதே மாதிரி உங்களுடைய சிவி ரெஸ்யூம் வந்து இருக்கணும். சோ ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். naveen812244@gmail.com அல்லது சோ உங்களுக்கு இப்ப நான் மெயில் ஐடி வந்து இங்கே நான் வந்து டைப் பண்றேன் திரையில. சோ ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி naveen812244@gmail.com. இதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா naveen99650@gmail.com இதுக்கு அனுப்பலாம். இல்ல அப்படின்னா naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உங்களோட கொரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட கொடுக்கலாம். சோ கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான சார்ஜஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள். சோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் வந்து பண்ணுவோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ்க்கும் இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி அதுக்கு அடுத்தபடியாக என்ன கொடுத்திருக்காங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த ஹையர் செகண்டரிஸ்க்கு அப்புறம் வந்து 10th 12th மார்க் ஷீட், கிராஜுவேஷன் மார்க் ஷீட், சோ அதே மாதிரி கேஸ்ட் சர்டிபிகேட், சோ அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, சோ அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட், அதர் சப்போர்ட் டாக்குமெண்ட், மாற்றுத்திறனா அதோட சர்டிபிகேட். சோ அது எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க திரையில வந்து பாத்துக்கலாம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சோ நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்டர்வியூல வந்து உங்களுக்கு எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா குர்கான்ல தான் நடக்கும். அப்படி இல்ல அப்படின்னா அகமதாபாத் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்க வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாவே பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம சைட்ல இருந்து. சோ இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 9:30 to 11:30 AM குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்கொண்டு எல்லாமே இருக்குது. சோ ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ இங்க வந்து சப்மிட்டட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ 10th சர்டிபிகேட், 12th சர்டிபிகேட், டிப்ளமோ இல்ல கிராஜுவேஷன் மார்க் சர்டிபிகேட், டிப்ளமோ இல்ல கிராஜுவேஷன் கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட், போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் அதோட சர்டிபிகேட், மாற்றுத்திறன் அதோட சர்டிபிகேட், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைட், இது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட டீடைல்ஸ் 7 கம்பெனிஸ் கொடுக்கலாம். லாஸ்ட் கம்பெனியோட ரிலீவிங் லெட்டர், எக்ஸ்பென்சஸ் லெட்டர், என்ஓஎஸ் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு ஃபைனலா வந்து உங்களுடைய நேம், அதுக்கு சிக்னேச்சர் பண்ணிட்டு அது நேம், டாக்குமெண்டேஷன் சப்மிஷன், போஸ்ட் நேம், சோ வீடியோ வந்து என்னைக்கு அந்த எகென்ஸ்டா இருக்கணும், சோ அதோட டீடைல்ஸ் சோ எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆபீஸ் பர்பஸ். சோ இதுதான் வந்து இருக்குது. அப்படியே நேரா இங்க வந்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். சோ இத அப்ளிகேஷன் என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த போஸ்டிங்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து போஸ்டல் கோடு வந்து உங்களுக்கு வந்துடும். அதற்கு அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர் செலக்ட் பண்றது, அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்சி கேட்டகரி டீடைல்ஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. சோ இது எல்லாமே நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனியா நீங்க வந்து செலக்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சோ இந்த அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து சொல்றோம், நீங்க பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இங்க மெயில் ஐடி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிருக்கேன். சோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த 3 மெயில் ஐடி மூலமாகவும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். So thank you so much. All the best for your career.